Hi friends, welcome to Learn with Siba channel. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்ல क्वेश्चन நம்பர் 18 தான் பார்க்க போறோம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிரலாம். As usual ஹெட்டிங்கான கால்குலேஷன் நம்ம பார்க்க போறோம். மார்ஜின் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் மார்ஜின் 10, ரைட் மார்ஜின் 75. ஸோ ஹெட்டிங்க்கு நம்ம எப்படி எடுப்போம்? 65 எடுப்போம். அதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 41 மைனஸ் பண்ணால் 24 கிடைக்கும். ஸோ அதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு கிடைக்கிற வேல்யூவை 10ஆல் ஆட் பண்ணிப்போம். அப்போது 22வது டிகிரியில் தான் நம்ம வந்துட்டு ஹெட்டிங் அடிக்கிறோம், ஆல் கேப்ஸில் அடிக்கிறோம். ஸ்கீம்ஸ் வந்துட்டு இங்கே வந்துடும். சரிங்களா? அடுத்து நம்ம உள்ள கால்குலேஷன் பார்க்க போகிறோம். லாஸ்ட் காலம்லேருந்து நம்ம வந்துட்டு கால்குலேஷன் எப்போவுமே போடுவோம் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அப்போது லாஸ்ட் காலமில் எது பெருசு, ஹெட்டிங் பெருசா இல்லை உள்ளே இருக்க வேல்யூஸ் பெருசா அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? அப்போது ஹெட்டிங்கில் அதோட கவுண்டிங் என்னவா இருக்குது? நம்மளுக்கு 7 டிஜிட்டில் இருக்குது ஹெட்டிங். உள்ளே பார்த்தீங்கன்னா 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் நம்மளுக்கு பெருசு. சரிங்களா? ஸோ இந்த காலம்லேயே எது பெருசு? ஹெட்டிங் தான் நம்மளுக்கு பெருசாக இருக்குது. சரிங்களா? 7 டிஜிட்டில் இருக்குது. அப்போது நம்ம இந்த வேல்யூ தான் கன்சிடர் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ காலம்லேயே ஹெட்டிங் தான் பெருசு, 7 டிஜிட். ஓகே, இதுக்கான கால்குலேஷன் எப்படி போடுவோம்? ரைட் மார்ஜின் 75, அந்த 75 எடுத்துக்கலாம். மைனஸ் காலம்லேயே இந்த ஹெட்டிங் தான் பெருசு, 7 டிஜிட்டில் இருக்குது. இந்த 7 கூட +2 வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுவோம். அதாவது இங்கே வர்றப்ப நம்ம +2 ஆட் பண்ணுவோம். இதெல்லாம் முன்னாடியே பார்த்தது தான். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு ஸ்பேஸ் விடணும் இல்லையா? இந்த லைன் போடுறப்போ அந்த கால்குலேஷன் தான் நம்ம இங்கே வந்துட்டு போடுவோம். சரிங்களா? 75 - 9 66. ஸோ 66 அடுத்த லைன் கொண்டு வந்துக்கலாம். மைனஸ் அடுத்த காலம், இதில் ஹெட்டிங்கோட வேல்யூ 7 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசு? 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அப்போ காலம்லேயே எது பெருசு? ஹெட்டிங் தான் பெருசு, 7ல் இருக்குது. சரிங்களா? அப்போ 7 இங்கே +2 ஆட் பண்ணுவோமா? அப்போ 9 மைனஸ் பண்ணால் 57. அடுத்த லைன் கொண்டு வந்துக்கலாம். மைனஸ் அடுத்த காலம் சேமஸ். சரிங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா 7 டிஜிட்டில் இருக்குது ஹெட்டிங். உள்ளே இருக்க வேல்யூஸில் 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அப்போ இந்த காலம்லேயே ஹெட்டிங் தான் நம்மளுக்கு பெருசு. 7ங்கிறப்போ +2 ஆட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ 57 - 9 48. அடுத்த காலம், அதாவது அடுத்த லைன் கொண்டு வந்துக்கலாம். இந்த காலம் பார்க்கலாம். இதுலேயும் ஹெட்டிங் 7 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே வந்துட்டு 6 டிஜிட்டில் இருக்க வேல்யூஸ் தான் பெருசு. அப்போது இந்த காலம்லேயே ஹெட்டிங் தான் பெருசு நம்மளுக்கு. 7 + 2 9. ஸோ மைனஸ் பண்ணால் 39. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இது பார்த்தீங்கன்னா லைனோட வேல்யூ. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் அடித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம ஸ்கேல் பென்சில் வச்சு இந்த கோடு போடுவோம். இந்த லைனோட வேல்யூ தான் நம்ம இப்போது ஃபைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? லைனுக்கு முன்னாடி பின்னாடியும் நம்ம எப்போவுமே ஒரு ஸ்பேஸ் விடுவோம். ஸோ அதுவும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஓகே, இப்போது லைனோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். இதெல்லாம் எங்கே அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்? கிடைச்ச வேல்யூ கூட +2 வந்துட்டு ஆட் பண்ணணும். அப்போது 66 + 2 68, 57 + 2 59, 48 + 2 50, 39 + 2 41. சரிங்களா? ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம், மறந்துடாதீங்க. இதை எடுத்துடக்கூடாது, இதை தான் நம்ம எடுப்போம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கீம். இதுக்கான கால்குலேஷன் எப்படி போடுவோம்? இந்த ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூவை எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 39 வரும். சரிங்களா? அது தான் எடுப்போம். அப்போ 39 மைனஸ் லெஃப்ட் மார்ஜின் என்ன? 10 மைனஸ் பண்ணிக்கலாம், 29 வரும். மைனஸ் இதோட கவுண்டிங், ஸ்கீம் வந்துட்டு எத்தனை டிஜிட்டில் இருக்குது, இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 6. சரிங்களா? அப்போ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 23 வரும். இப்போ 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பாயிண்டிங்கில் வரும். அதனால் இந்த 23யை நெக்ஸ்ட் டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் 24ஆ. அப்போது 24 / 2. அப்போ என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 12 கிடைக்குதா? அந்த 12 கூட ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் மார்ஜினை மைனஸ் பண்ணோம் இல்லையா? லெஃப்ட் மார்ஜினை மொதல் மைனஸ் பண்ணோம் இல்லையா? அதை கடைசியாக நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போது 22 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. 22 அப்படிங்கிற டிகிரியில் தான் ஸ்கீம் வந்துட்டு அடிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து இங்கே வந்துடலாம். இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே, அதாவது எல்லா காலம்லேயுமே நம்மளுக்கு ஹெட்டிங் தான் பெருசு. எல்லாமே 7 டிஜிட். அதுக்குள்ளே இருக்க வேல்யூஸ் எல்லாம் 6 டிஜிட்டில் இருக்குது, அதோட கம்மியாக இருக்குது. அப்போது நம்மளுக்கு எல்லா காலம்லேயுமே ஹெட்டிங் தான் பெருசாக இருந்துச்சு. சரிங்களா? அப்போ நம்ம டைரெக்டாக என்ன டிகிரி ஃபைன் பண்ணியிருக்கோம்? 41 அப்படிங்கிற டிகிரியில் 41 அப்படிங்கிற டிகிரியில் நம்ம வந்துட்டு இது அடிப்போம். சரிங்களா? அடுத்து இது. ஸோ இந்த காலம்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெட்டிங் தான் பெருசு, 50. அதில் செகண்ட் அடிச்சிடுறோம். தேர்டு பார்த்தீங்கன்னா 59 68. ஸோ 59 68. ஸோ இந்த காலம்லேயே பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் தான் பெருசாக இருந்துச்சு. அதனால தான் நம்ம வந்துட்டு ஃபைன் பண்ண இந்த டிகிரியில் டைரெக்டாக அடிச்சிடுறோம். சரிங்களா? அடுத்து இங்கே வந்துடுறோம். இந்த லைன் போடுறோம், டபுள் டிக் விடுறோம். ஸோ ஒவ்வொரு ரோக்கு இடையில நம்ம டபுள் டிக் விட்டு தான் அடிப்போம். ஒவ்வொரு வேர்டோட ஃபஸ்ட் லெட்டர் நம்ம கேப்ஸில் தான் அடிப்போம்.
சரிங்களா, இதெல்லாம் மறந்துடாதீங்க. ஸோ யூசி அதுதான். யூசி அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பர் கேஸ். அதாவது எந்த லெட்டருக்கு கீழே இந்த மாதிரி கோடு கொடுத்து யூசின்னு கொடுத்துருக்காங்களோ அந்த லெட்டரை கேப்ஸில் அடிக்கணும். ஜீவன் ஆஷா, அப்போ ஜே வந்துட்டு நம்மளுக்கு கேப்ஸில் வரும். இங்கே கேப்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இதை வந்துட்டு நம்ம கேப்ஸில் அடிக்கணும். ஜீவன் ஆனந்த், ஏ வந்துட்டு ஸ்மாலில் கொடுத்துட்டு கீழே இந்த மாதிரி குட்டியாக கோடு கொடுத்துருக்காங்க இல்லையா, கேப்ஸ்ன்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அப்போ ஏ அப்படிங்கிற லெட்டரை மட்டும் நம்ம கேப்ஸில் அடிப்போம். இது டீனா என்ன அர்த்தம்? டெலீட். கிஷோர் அப்படிங்கிறத ஈயை வந்துட்டு டெலீட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1995 -95 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 5க்கு பதிலாக என்னது வரும்? இந்த நம்பர் வரும். 4 அப்படிங்கிற நம்பர் வந்துட்டு வரும். அப்போ 1994 ஹைஃபன் கொடுத்து 95. சரிங்களா, சில பேருக்கு இந்த டவுட் இருக்குது. அதாவது இங்கே இயர் இப்படி கொடுத்துருக்காங்க, அதாவது ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க, இங்கே ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ரோலையே எல்லாத்துலேயுமே செகண்டாக வர்றது நம்மளுக்கு எப்படி வருது? 94, 95, 96, 97 தான் வருது. ஸோ நீங்கள் இதில் இருக்க மாதிரியே அடிக்கலாம், தப்பில்லை. ஓகேங்களா, அடுத்து இங்கே உள்ளே வந்துடலாம். உள்ளே பார்த்தோன்னா நம்மளுக்கு 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. சரிங்களா, உள்ளே இருக்க இந்த வேல்யூஸில் 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. சரிங்களா, அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஹெட்டிங்க்கு அந்த 6 டிஜிட்டில் இருக்க வேல்யூவை நம்ம சென்டர் பண்ணணும். சரிங்களா, சென்டர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இதோட கவுண்டிங் என்ன? 7, இதோட கவுண்டிங் 6. அப்போ 7 - 6 டிஃப்ரென்ஸ் என்ன வருது? 1 தான். அப்போ முன்னாடி ஒரே ஒரு வேல்யூ விட்டோம்னா நம்ம 42வது டிகிரி கிடைக்குமா? 42வது டிகிரியில் 6 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே 42வது டிகிரியில் அடிப்போம். மற்ற வேல்யூ இருக்கு இல்லையா, அதாவது 6க்கு கம்மியாக 5, 4, 3 அந்த மாதிரி 6க்கு கம்மியாக இருக்க டிஜிட் எல்லாமே வந்துட்டு நம்ம சென்டர் பண்ண மாட்டோம், டிஜிட் வைஸ் அடிப்போம். இது எல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்தது தான். ஓகேங்களா, இருந்தாலும் ஒன்ஸ் சொல்லிடுறேன். அப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதோட கம்மியாக இருக்குது, அதாவது 6 டிஜிட்டை விட கம்மியாக இருக்குது, 5 டிஜிட்டில் இருக்குது. அப்போ இதை என்ன பண்ணுவோம்? சென்டர் பண்ணாமல் டிஜிட் வைஸ் அடிக்கணும். அப்போ இந்த 3க்கு நேராக வரும் 9, கமாக்கு நேராக கமா, இந்த 668க்கு நேராக 617 அப்படிங்கிறது வரும். அப்போ இது எந்த டிகிரி? 42ங்கிறப்போ 43வது டிகிரியில் நம்ம இதை அடிப்போம். சரிங்களா, ஸோ இங்கே 1 அப்படிங்கிற வேல்யூக்கு பதிலாக 2 அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு நம்பர் வந்துட்டு வரும். சரிங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 6 டிஜிட்டில் இருக்குது. இது பாருங்கள் 3 டிஜிட்டில் தான் இருக்குது. அப்போ இது எப்படி அடிக்கணும்? 43, 44, 45. 45 அப்படிங்கிற டிகிரியில் தான் இது அடிப்போம். டிஜிட் வைஸ் அடிப்போம், சென்டர் பண்ண மாட்டோம். சரிங்களா, அடுத்தது இதுவும் அதே மாதிரி தான். ஸோ நம்ம ஹெட்டிங் வந்துட்டு 50வது டிகிரியில் அடிச்சிடுறோம். 7 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸில் 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அப்போ அந்த 6 டிஜிட்டை நம்ம வந்துட்டு சென்டர் பண்ணணும். 7 - 6 டிஃப்ரென்ஸ் 1. முன்னாடி ஒரே ஒரு வேல்யூ விட்டால் 51. 51வது டிகிரியில் நம்ம 6 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 51ல் அடிச்சிருவோம். மற்றது இந்த வேல்யூலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு நம்ம டிஜிட் வைஸ் அடிப்போம். ஸோ 52வது டிகிரியில் இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா, இதுக்கு நேரம் தானே வரும். அப்போ 52. இது பார்த்திங்கன்னா 53, 54. 54வது டிகிரியில் இதை வந்துட்டு அடிப்போம். 6 டிஜிட்டில் இருக்கிறது எல்லாமே 51ல் அடிச்சிருவோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? டிஆர்எஸ்னால் என்ன அர்த்தம்? டிரான்ஸ்லேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 64515 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த 64 அப்படிங்கிறது பின்னாடி வந்துடும், 5 அப்படியே தான் இருக்கும். 64 அப்படிங்கிறது இங்கே வந்துடும், 15 அப்படிங்கிறது இங்கே வரும். சரிங்களா, கமா வந்துட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் இங்கே வந்துட்டு 15க்கு அப்புறம் கமா கொடுத்துடணும். இங்கேயும் டிரான்ஸ்லேட் தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஹோல் வேல்யூமே, அதாவது 65,138 அது வந்துட்டு இங்கிட்டு வந்துடும். 67118ங்கிறது இங்கிட்டு வந்துடும். ஸோ ஹோல் வேல்யூவே டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே 6க்கு பதிலாக 4 வரும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து இந்த காலம் பாருங்கள். இதில் 7 டிஜிட், அதாவது ஹெட்டிங் வந்துட்டு 59வது டிகிரியில் அடிக்கிறோம். உள்ளே இருக்க வேல்யூஸில் 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது என்ன பண்ணணும்? ஆஸ் யூஷுவல் 7 - 6 டிஃப்ரென்ஸ் 1. அப்போ ஒரே ஒரு வேல்யூ விட்டால் 60. 60வது டிகிரியில் தான் நம்ம 6 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 60ல் அடிப்போம். ஸோ இந்த வேல்யூ இங்கே வந்துடும். இதுவும் 6 டிஜிட் தான். 65 அப்படிங்கிறது இங்கே வந்துச்சுன்னா அதுவும் 6 டிஜிட்டில் தான் இருக்குது. அப்போ 60. இதுவும் 60. சரிங்களா, அப்போ இது எந்த டிகிரியில் வரும்? 60, 61, கமா அது வந்து 62ல் வரும். 63வது டிகிரியில் இதை வந்துட்டு அடிப்போம். சரிங்களா, அப்போ இந்த வேல்யூ எப்படி வரும்? 60, 61, 61வது டிகிரியில் இதை வந்துட்டு அடிப்போம். சரிங்களா, இதுவும் 61 தான். சரிங்களா, ஸோ எந்தெந்த டிஜிட் அப்படிங்கிறது இப்போ 6 டிஜிட்டில் இருக்கிறதெல்லாம் 60, அதுக்கு கம்மியாக 5 டிஜிட்டில் இருக்கிறது எல்லாமே 61 அந்த மாதிரி. சரிங்களா, அடுத்த லாஸ்ட் காலம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் வந்துட்டு பெருசு 68வது டிகிரியில் அடிச்சிருப்போம்.
உள்ளே இருக்க வேல்யூஸில் 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. ஸோ 7 - 6 டிஃப்ரென்ஸ் 1, ஒரே ஒரு வேல்யூ விட்டால் 69. 69வது டிகிரியில் 6 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 69ல் அடிச்சிருவோம். ஸோ இதை எங்கே அடிப்போம்? 69, 70, 71, 72. 72வது டிகிரியில் இது அடிப்போம். இந்த வேல்யூ எங்கே வரும்? 69ங்கிறப்போ 70வது டிகிரியில் இதை வந்துட்டு நம்ம அடிப்போம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்டில் கொஷின் நம்பர் 18 வந்துட்டு பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளை சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.